வாழ்ந்திட இறை வார்த்தை உணர்ந்திட இறை அன்பில் நிலை பெற நிறை சாட்சி ஆகிட உன்னை நாடி தேடி வருகின்றோம் தெய்வீக பலியில் இணைந்திட வருகின்றோம் உன் தியாகம் நினைந்து மகிழ்ந்து பாடுகின்றோம். நீரே எனக்கு கொடுத்தீ உன்னில் என்னை காத்தீ நான் போற்றி புகழ்வேன் உன் இனிய நாமத்தை தெய்வீக பலியில் இணைந்திட வருகின்றோம் உன் தியாகம் நினைந்து மகிழ்ந்து பாடுகின்றோம் தெய்வீக பலியில் இணைந்திட வருகின்றோம் உன் தியாகம் நினைந்து மகிழ்ந்து பாடுகின்றோம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆரோக்கிய அன்னையின் அன்பு பக்தர்களே, திருப்பலியானது ஆலயத்தில் கூடியிருக்கும் பக்தர்களின் கருத்துக்களுக்காகவும் ஜெயா பிளஸ் தொலைக்காட்சி, திருத்தல இணையதளம் மற்றும் அனைத்து சமூக ஊடகங்கள் வழியாக பங்கெடுக்கும் பக்தர்களின் கருத்துக்களுக்காகவும், இன்றைய நாளின் ஒளிபரப்பிற்கு உதவி செய்த நன்கொடையாளர்களின் குடும்ப கருத்துக்களுக்காகவும், நேற்று திருப்பலி எழுதி வைத்தவர்களின் கருத்துக்களுக்காகவும் ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. மேலும் இந்த ஒளிபரப்பை காணுகின்ற அனைத்து அன்னையின் பக்தர்களையும் இறைவன் நிறைவாக ஆசீர்வதிக்கவும் இத்திருப்பலியில் மன்றாடுவோம். Dear devotees of Our Lady of Health, Valankani, this Mass is offered for all the faithful gathered here and those who are participating through Jaya Plus, Shrine Web TV, as well as other social media, and in a special way for all the sponsors of this live telecast Mass and those who wrote their Mass intentions yesterday, and all the devotees of Our Lady of Health, Valankani, who are watching the same. ஏழைகளின் கலங்கரை விளக்கு புனித வின்சென்ட் ஒரு ஏழையாக பிறந்து வறுமையினால் பள்ளிக்கூடத்திற்கு கூட செல்ல முடியாமல் இருந்த அவர் கடவுளால் தேர்ந்தெடுக்கப்பட்டு ஏழை எளிய மக்களின் பாதுகாவலராக போற்றப்படுகிறார். புனித வின்சென்ட் பாலுடைய திருவிழாவை இன்று திரு அவை நினைவு கூர்ந்து அவரை உதவி செய்கின்ற அனைத்து கத்தோலிக்க நிறுவனங்களின் பாதுகாவலராக, the patron of the Catholic charities, that institutions, all the institutions, those who are helping the poor, or doing the charity works, the church has raised to that status
because he was born as a poor. அதனால்தான் கடவுள் அவரை இத்தகைய பணியை செய்வதற்கு தெளிந்து தேர்வு செய்து உலகம் முழுவதும் ஏழை எளிய மக்களுடைய கலங்கரை விளக்காக திகழ்கின்றார். எனவே ஏழைகளுக்கு நாம் செய்கின்ற பணி இறைவனுக்கு செய்கின்ற பணி என்பதை உணர்ந்து புனித வின்சென்ட் பாலை பின்பற்றி நாமும் ஏழை எளிய மக்களுக்கு உதவமழை தர வேண்டும் என்று ஜெபிப்போம். எல்லாமல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடம் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வான தூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாமல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இறைவா, ஏழைகளின் நலனை காக்கவும் அருள் பணியாளர்களை உருவாக்கவும் அருள் பணியாளரான வின்சென்ட் பால் எனும் புனிதரை திருத்துவதற்கு உரிய நற்பண்புகளால் நிரப்பினீரே. இவ்வாறு நாங்கள் அவருடைய உள்ளுணர்வால் நிரப்ப பெற்று அவர் அன்பு செய்ததை நாங்கள் அன்பு செய்யவும் அவர் கற்பித்ததை நாங்கள் கடைபிடிக்கவும் அருள் புரிவீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். இறைவாக்கினர் செக்கரியா நூலிலிருந்து வாசகம். நான் என் கண்களை உயர்த்தி பார்த்தபோது இதோ அளவு நூலை கையில் பிடித்திருந்த ஒருவரை கண்டேன். எங்கே போகிறீர் என்று நான் அவரை வினவினேன். அதற்கு அவர், எருசலேமை அளந்து அதன் அகலமும் நீளமும் எவ்வளவு என்பதை காணப்போகிறேன் என்றார். என்னோடு பேசிக்கொண்டிருந்த தூதர் திரும்பிச் செல்கையில் மற்றொரு தூதர் அவருக்கு எதிரே வந்தவர் முன்னவரிடம் இவ்வாறு சொன்னார். ஓடிச் சென்று அந்த இளைஞனிடம், நீ சொல்ல வேண்டியது, எருசலேமில் எண்ணிறந்த மனிதர்களும் திரளான கால்நடைகளும் இருப்பதால் அந்நகரம் மதில் இல்லாத ஊர்களைப் போல் இருக்கும். ஏனெனில் அதை சுற்றிலும் நானே நெருப்பு சுவராய் அமைவேன். அதனுள் உறையும் மாட்சியாய் விளங்குவேன் என்கிறார் ஆண்டவர். மகளே, சீயோன் அகமகிழ்ந்து ஆர்ப்பரி. இதோ நான் வருகிறேன், வந்து உன் நடுவில் குடிக்கொள்வேன் என்கிறார் ஆண்டவர். அந்நாளில் வந்து
உன் நடுவில் குடிகொள்வேன் என்கிறார் ஆண்டவர். வேற்றினத்தார் பலர் ஆண்டவரிடம் வந்து சேர்வார்கள். அவர்கள் அவருடைய மக்களாய் இருப்பார்கள். அவர் நடுவில் தங்கி இருப்பார். அவருடைய மக்களாய் இருப்பார்கள். ஆண்டவர் வழங்கும் அருள் வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. ஆயர் தம் மந்தையை காப்பது போல் ஆண்டவர் நம்மை காத்திடுவார். ஆண்டவர் நம்மை காத்திடுவார். மக்களினத்தாரே, ஆண்டவரின் வாக்கை கேளுங்கள். தொலையில் உள்ள கடலோர பகுதிகளில் அதை அறிவியுங்கள். இஸ்ரேலை சிதறடித்தவரே, அதை கூட்டிச் சேர்ப்பார். ஆயர்தம் மந்தையை காப்பது போல் அதை காப்பார் என்று சொல்லுங்கள். ஆயர்தம் மந்தையை காப்பது போல் ஆண்டவர் நம்மை காத்திடுவார். ஆயர்தம் மந்தையை காப்பது போல் ஆண்டவர் நம்மை காத்திடுவார். அப்பொழுது கன்னிப் பெண்கள் நடனமாடி களித்திருப்பர். அவ்வாறே இளைஞரும் முதியோரும் மகிழ்ந்திருப்பர். அவர்களுடைய அழுகையை நான் மகிழ்ச்சியாக மாற்றுவேன். அவர்களுக்கு ஆறுதல் அளிப்பேன். துன்பத்திற்கு பதிலாக இன்பத்தை அருள்வேன். ஆயர்தம் மந்தையை காப்பது போல் ஆண்டவர் நம்மை காத்திடுவார். ஆயர்தம் மந்தையை காப்பது போல் ஆண்டவர் நம்மை காத்திடுவார். Hallelujah, 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 hallelujah. நம் மீட்பராகிய கிறிஸ்து இயேசு சாவை அழித்து அழியா வாழ்வை நற்செய்தியின் வழியாக ஒளிர செய்தார். Hallelujah, 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 hallelujah.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அக்காலத்தில் இயேசு செய்த யாவற்றையும் பார்த்து அனைவரும் வியப்படைந்தனர். அவர் தம் சீடர்களிடம், நான் சொல்வதை கேட்டு மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். மானிட மகன் மக்களின் கையில் ஒப்புவிக்கப்பட இருக்கிறார் என்றார். அவர்கள் அவர் சொன்னதை புரிந்து கொள்ளவில்லை. அவர்கள் அதை உணர்ந்து கொள்ளாதவாறு அது அவர்களுக்கு மறைவாயிருந்தது. ஆயினும் அவர் சொன்னது பற்றி அவரிடம் விளக்கம் கேட்க அஞ்சினார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்து இயேசுவில் பிரியமுள்ள ஆரோக்கிய அன்னையின் அன்பு பக்தர்களே, மகளே சியோன் அகமகிழ்ந்து ஆர்ப்பரி, இதோ நான் வருகிறேன், வந்து உன் நடுவில் குடிகொள்வேன். பாபிலோனிய ஆதிக்கத்திற்கு பிறகு எருசலேமிற்கு மீண்டும் வந்து இடித்து தள்ளப்பட்ட எருசலேம் தேவாலயத்தை யூதா நாட்டினர் கட்டி எழுப்பப்பட்ட பிறகு எழுதப்பட்ட வாசகம். நான் வருவேன், வந்து உங்களோடு குடிகொள்வேன். இறைவனுடைய மாட்சி நம்மோடு கூட இருக்கின்ற பொழுது எத்தீங்கும் நமக்கு நேராது. இறைவனுடைய பிரசன்னம் நம்மை வழி நடத்தும். இதனுடைய எடுத்துக்காட்டாக அமைவது இன்றைய விழாக்கோய் கொண்டாடுகின்ற புனித வின்சென்ட் தே பால். 1581 ஆண்டு ஏப்ரல் மாதம் 24ஆம் நாள் பிரான்ஸ் நாட்டினுடைய கஸ்தானா என்ற இடத்திலே பிறக்கிறார். இவருக்கு 4 சகோதரர்கள், 2 சகோதரிகள். மிகவும் ஏழ்மையான குடும்பம். எந்த அளவுக்கு வறுமை என்றால், இவர் பள்ளிக்கூடத்திற்கு சென்று படிக்க முடியாமல் வீட்டில் உள்ள ஆடு மாடுகளை மேய்த்து அதன் மூலம் வருகின்ற வருமானத்தை கொண்டு தன்னுடைய குடும்பத்திற்கு உதவி செய்கின்றார். இவ்வாறு இவர் செய்த இந்த ஆடு மாடு மேய்க்கின்ற இந்த பணியை பார்த்து அங்கிருந்த கோமத் என்ற ஒரு கோமான் நீதிபதி, வசதியானவர், இவரை கவனித்துவிட்டு இவருடைய அறிவையும் ஞானத்தையும் பார்த்து வியந்து போகிறார். எனவே அந்த கோமத் வின்சென்டினுடைய தந்தையை அழைத்து, நீர் எப்படியாவது இவரை பள்ளிக்கு அனுப்பி படிக்க வைக்க வேண்டும். அப்படி படிக்க வைக்க தவறினால் அறிவும் ஞானமும் சிறந்த ஒரு அறிவாளியை நாம் இழக்க நேரிடும் என்று இவருடைய தந்தையினிடத்திலே கூறுகிறார். இதை கேட்ட இவருடைய தந்தை தன்னுடைய ஆடு மாடுகளை விட்டுவிட்டு இவரை பள்ளிக்கு அனுப்புகிறார், படிக்கிறார். அவ்வாறு அவர் படித்து கொண்ட நேரத்திலே ஒரு குருவினுடைய துணையினால் இவர் குருவாகின்ற ஒரு நிலைக்கு
கடவுளால் அழைக்கப்படுகிறார். அவ்வாறு படித்து 1600வது ஆண்டு 581 பிறக்கிறார். தன்னுடைய 19வது வயதில் குருவாக திருநிலைப்படுத்தப்படுகிறார். குருவாக திருநிலைப்படுத்தப்பட்ட பிறகு பாரிஸுக்கு அருகிலே கிளீஸ் என்ற ஒரு சாதாரண ஒரு கிராமப்புற ஒரு பங்கிலே இவர் பங்கு தந்தையாக நியமிக்கப்படுகிறார். அந்த பங்கிலே இவர் பங்கு தந்தையாக நியமிக்கப்பட்ட பிறகு அந்த பங்கினுடைய சூழல், அங்கு வாழுகின்ற மக்களுடைய வாழ்க்கை தரம் மிகவும் பரிதாபமாக இருக்கிறது. மிகுந்த நிறைந்த ஏழை எளிய மக்களை கொண்டிருக்கிறது. எனவே இந்த மக்களுக்கு எவ்வாறு உதவி செய்வது என்று இவர் மிகுந்த சிரமத்துக்கு உள்ளாகுகிறார். அந்த பங்கை கட்டி எழுப்ப மிகுந்த போராட்டத்திலே அவர் தோழ்ந்து கொண்டிருக்கிறார். இந்த நேரத்திலே அந்த பங்கில் இருந்த ஒரு செல்வ சீமாட்டி, டிகோண்டி என்ற ஒரு செல்வ சீமாட்டி, இவர் செய்கின்ற இந்த பணிகளுக்கு உதவுவதற்காக அவரும் அவருடைய கணவரும் முன்வருகிறார்கள், உதவ தயாராக இருக்கிறார்கள். எனவே தங்களுடைய சொத்துக்களை எல்லாம் இந்த அருள் தந்தை வின்சென்ட் அவர்களுடைய இந்த பணிக்கு, பங்கு பணிக்கு, பராமரிப்பு பணிக்கு தருவதாக அவர்கள் வாக்கு கொடுத்து எல்லாவற்றையும் மாற்றிவிடுகின்றார்கள். எனவே அவர்களுடைய சொத்துக்களை பராமரிக்கின்ற, பாதுகாக்கின்றது பொறுப்பு ஒரு கிடைக்கிறது. அவ்வாறு ஒரு முறை துலீஸ் நகரிலுள்ள ஒரு நபரிடத்திலே தன்னுடைய இந்த செல்வந்தி அந்த சீமாட்டியினுடைய டிகோண்டியினுடைய இடத்திலே பணத்தை பெற்று கடன் தர வேண்டிய பணத்தை வசூலிப்பதற்காக இவர் கப்பலிலே சென்று கொண்டிருக்கிறார். அப்பொழுது கடற்கொள்ளையர்கள் இவரை பிடித்து ஒரு இஸ்லாமியரிடத்திலே அடிமையாக விற்கின்றார்கள். அவர் இன்னொருவரிடத்திலே விற்கின்றார். அந்த இன்னொருவர் இவர் விற்கின்றார். அவர் ஒரு கிறிஸ்தவர் இருந்தாலும் கிறிஸ்துவின் மீது, கடவுள் மீது அதிக நம்பிக்கை கொள்ளாதவர். மாறாக அவருடைய மனைவி கடவுள் பக்தி உள்ளவர். எனவே அவருக்கு வின்சென்ட் திருப்பாள்களையும் கிறிஸ்தவ பாள்களையும் புள்ளியத்தையும் வாசித்து அவரை தேற்றுகிறார். இவருடைய இந்த பக்தியால் ஈர்க்கப்பட்ட அந்த பெண்மணி தன்னுடைய கணவரிடத்திலே இவரை விடுவிக்குமாறு, அந்த அடிமை நிலையிலிருந்து விடுவிக்குமாறு கேட்டுக்கொள்ள அவர் அங்கிருந்து விடுவிக்கப்பட்டு பிரான்ஸுக்கு வருகிறார். அங்கு வந்து 4ஆம் லூயிஸினிடத்திலே அவருடைய சிலராக பணியாற்றி கொண்டிருக்கிறார். பிறகு அங்கிருந்து வந்து இவர் பாரிஸுக்கு அருகிலே தன்னுடைய பணியை தொடர்கின்ற பொழுது அந்த பாரிஸ் நகரத்தில் இரவு நேரத்திலே வலம் வருகிறார், சுற்றி வருகிறார். அவ்வாறு அவர் இரவு நேரத்திலே உலா வருகின்ற போது நிறைய ஏழை எளிய அனாதை குழந்தைகள் யாருமின்றி கிடக்கின்றார்கள். எனவே அந்த குழந்தைகளை ஒன்று சேர்த்து அவர்களுக்காக ஒரு இல்லத்தை ஏற்படுத்தி ஏழை எளிய அந்த குழந்தைகளை பாதுகாக்கின்ற அனாதை இல்லங்களை ஏற்படுத்துகின்றார், தொண்டு இல்லங்களை ஏற்படுத்துகிறார். பிறகு ஒரு 1621வது ஆண்டு ஒரு 4-5 பேரை சேர்த்து யார் யாரெல்லாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்காக ஆர்வத்தோடு பணி செய்ய வருகின்றார்களோ அவர்களை வைத்து மறைத்தூது சபை என்ற ஒரு சபையை நிறுவுகின்றார். இவருக்கு பிரான்சிஸ் டி சேல்ஸ் சலேசியாரோடு அதிக நெருக்கம் ஏற்படுகின்றது. ஒரு கட்டத்தில் அவருடைய மறைவுக்கு பிறகு அவர் நடத்திய இந்த விசிட்டேஷன் துறவற இல்லத்தை இவரே எடுத்து முன்னு நடத்துகின்ற அளவுக்கு அந்த வாய்ப்பு இவருக்கு கிடைக்கின்றது. இவ்வாறு இவர் செல்லுகின்ற இடங்களிலெல்லாம் ஏழை எளிய அனாதைகள், இரக்கம் தரப்பால் இருப்பவர்கள், இவர்களுக்கு உதவி செய்கின்ற ஒரு பணியை செய்து இவர் தொடங்கிய அந்த சபையானது வளர்ச்சி அடைய ஆரம்பிக்கின்றது. தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் இவ்வாறு ஏழை எளிய மக்களுக்காக தன்னை இவர் கரைத்து கொண்டதால், அவர்களோடு இவர் இருந்ததால், ஏழைகளோடு இவர் இறந்து செய்த அந்த பணி கடவுளுக்கு செய்த அந்த ஒரு பணியாக அது பார்க்கப்படுகின்றது. இறுதியாக தன்னுடைய 79வது வயதில் 1660ஆம் ஆண்டு
செப்டம்பர் மாதம் 27ஆம் நாள் இன்று இவர் உயிர் துறக்கின்றார். இவருடைய இந்த பணியை பார்த்த திரு அவையானது இவருக்கு புனிதர் பட்டம் கொடுத்து த பேட்டன் ஆஃப் த கேத்தலிக் சேரிட்டி இன்ஸ்டிடியூஷன்ஸ், உலகங்கள் இருக்கின்ற கத்தோலிக்க திரு அவையினுடைய அனைத்து தொண்டு நிறுவனங்கள், சேரிட்டபிள் சொசைட்டிஸ், உதவி செய்கிற நிறுவனங்களுடைய பாதுகாவலர் என்ற ஒரு தகுதியை, ஒரு பட்டத்தை இவர் கொடுக்கின்றது. காரணம் இவர் ஆற்றிய பணி. இதற்கு காரணம் என்னவென்றால், இவர் ஏழைகளினுடைய கலங்கரை விளக்காக இருப்பதற்கு காரணம் இவர் ஒரு ஏழையாக பிறந்தது. அதுவும் குடும்பத்தில் ஏழையாக 4 சகோதரர்கள் 2 சகோதரிகள், பள்ளிக்கூடத்துக்கு கூட போகாமல் ஆடு மாடு மேய்த்த இவரை இன்று திரு அவை அந்த ஏழை எளிய நிறுவனங்களுடைய பாதுகாப்பு நிற்பதற்கு காரணம் இவருடைய அறிவையும் இவருடைய ஞானத்தையும் கண்ட அந்த கோமத் என்ற அந்த நீதிமான். எனவே அவர்தான் இவரை பார்த்து இவருடைய அருமையும் புலமையும் பார்த்து நாம் ஒரு சிறந்த அறிவாளி இலக்கணம் என்று சொன்னார். ஆனால் இன்று திரு அவையானது அவரை இன்று உலகம் முழுவதும் வின்சென்ட் டி பால் சொசைட்டி ஒவ்வொரு பங்கிலும் அந்த சபையானது ஏழை எளிய மக்களை, தத்து குடும்பங்களை தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு உதவி செய்து அவர்களுடைய வாழ்க்கையினுடைய ஒரு மாற்றத்திற்காக, அவர்களுடைய பராமரிப்பிற்காக உழைக்கிறார்கள் என்றால் அதற்கு காரணம் புனித வின்சென்ட். ஏழை எளிய மக்களின் கலங்கரை விளக்கு. அன்னையினுடைய திருத்தலத்திற்கு வந்திருக்கின்ற நாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எவ்வாறு தன்னை ஏழை எளிய மக்கள் மீது தன்னை ஈடுபடுத்தி கொண்டு அவர்களுடைய மறுவாழ்விற்காக அவர்களுக்கு வாழ்வை கொடுத்தாரோ, அதே போல நாமும் நம்மால் இயன்றவரை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவால் ஆட்கொள்ளப்பட்டு ஏழை எளிய மக்களுக்கு உதவ வேண்டும் என்ற உள்ளுணர்வு இருக்கிற போது புனித வின்சென்ட் டி பால் நமக்கும் நமக்காகவும் பரிந்து பேசுவார். அதனால்தான் இன்று பாடப்பட்ட பதிலுரை பாடலிலே, அப்பொழுது கன்னி பெண்கள் நடனமாடி கழித்திருப்பர், அவ்வாறே இளைஞரும் முதியோரும் மகிழ்ந்திருப்பர், அவர்களுடைய அழுகையை நான் மகிழ்ச்சியாக மாற்றுவேன், அவர்களுக்கு ஆறுதல் அளிப்பேன், துன்பத்திற்கு பதிலாக இன்பத்தை அருள்வேன். இயேசு பிறப்பதற்கு 722 ஆண்டுகளுக்கு முன்பாக இஸ்ராயேல் சமாரியாவை தலைநகராக கொண்டு இஸ்ராயேல் மக்கள் கடவுளுக்கு பிரமாணிக்கமில்லாமல் வேற்று தெய்வத்தை வழிபட்டார்கள். எனவே அவர்கள் அஸ்திரியர்களால் சிறைப்பிடிக்கப்பட்டார்கள். யூதா நாட்டினர் பாலஸ்தீனியரால், பாபிலோனியரால் சிறைப்பிடிக்கப்பட்டார்கள். எனவே அவர்கள் விடுதலை பெற்று எருசலேம் தேவாலயத்தை கட்டி எழுப்புகின்றார்கள். இதோ நான் வருவேன், வந்து என் மக்கள் மத்தியிலே குடிகொள்வேன், இதோ நான் வருகிறேன், வந்து உன் நடுவில் குடிகொள்வேன் என்று ஆண்டவர் இயேசு வாக்குரைக்கின்றார். இவர்களை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், உங்கள் துக்கம் மகிழ்ச்சியாக மாறும், உங்களுடைய துன்பமெல்லாம் அசீர்களுக்கு அடிமைகளாக இருந்தீர்கள், இப்பொழுது உங்கள் துன்பத்திற்கு பதிலாக இன்பத்தை அருள்வேன் என்று ஆண்டவர் அவர்களுக்கு அருள் கூர்ந்ததைப் போல ஆண்டவருடைய பிரசன்னம் நம்மோடு இருக்கின்ற பொழுது நம்முடைய சொல்லும் நம்முடைய செயலும் அதற்கு சாட்சியாக அமையும் என்பதற்கு புனித வின்சென்ட் டி பால் ஒரு முன்மாதிரியாக இருக்கிறார். எனவே அவருடைய விழாவை கொண்டாடுகின்ற நாம் அவரை போல ஏழை எளிய மக்கள் மீது அக்கறை கொண்டு அவர்களுக்கு உதவுகின்ற உள்ளுணர்வு பெற்று கிறிஸ்துவின் பிள்ளைகளாக வாழ வரம் கேட்டு ஜெபிப்போம். மலரோடு மலராக நானும் இணைந்தேன், கனியோடு கனியாக நானும் கனிந்தேன். உம்மையே எம்மணியாய் நானும் பகர்கிறேன்.
படைத்த உலகம் நானும் அவரின் செல்வம் இயற்கை தந்த கனிகளோடு என்னை தருவேன். சகோதர சகோதரி நொடிதமான பலி எல்லாமல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்படியை ஏற்றுக்கொள்வாராக. இறைவா, புனித வின்சென்ட் தாம் வழிபாட்டில் கொண்டாடிய மறை நிகழ்வுகளுக்கு ஏற்றவாறு வாழச் செய்தீரே. இத்திருப்பலியின் ஆற்றலினால் நாங்கள் உமக்கு உகந்த காணிக்கையாய் மாறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இது எங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் புனிதர்களின் வியத்தகு சாட்சியத்தால் மது திரு அவை என்றும் புதிய ஆற்றல் பெற்று வளமடைகின்றது. இவ்வாறு எங்கள் மீது நீர் கொண்டிருக்கும் பரிவன்பை தெல்ல தெளிவாக காட்டுகின்றீர். மேலும் எங்களது மீட்பின் மறை நிகழ்வை நாங்கள் நிறைவேற்றுவதில் அப்புனிதர்களின் சிறப்பு மிக்க எடுத்துக்காட்டால் தூண்டப்பெற்று அவர்களது தகுந்த பரிந்துரையால் என்றும் ஊக்கம் பெறவும் அருளுகின்றீர். ஆகவே ஆண்டவரே, வானதூதர் புனிதர் அனைவரோடும் நாங்கள் சேர்ந்து உமது பெருமையை பறைசாற்றி அக்களிப்புடன் பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மையை அனைத்துக்கும் போற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபடவா. அவர் பாடுபட உளம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சுடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வனமே இரவுருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி
தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினை நினைவு கூர்ந்து வாழ்தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கிறோம். உம் திருமணன்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டீர், எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூயாவிய ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையோடு மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திரு தந்தை லியோ, எங்கள் ஆயர் சகாயராஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியில் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகிலும் உகந்தவராய் இருந்தாகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றைப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைப்படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப்படுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளின் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம்.
உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றோம் திருத்துதர்களுக்கு மொழிந்தேன். எங்கள் பாவங்களை பாராமல் முத திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி முது திருளத்திற்கேற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றையும் அளித்துள்ள திருவுளம் கொள்வீரா. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். நீங்காத மறையே நீ என்னையாடவாராய், கலையாத கனவாக எனில் உரையவாராய். நீங்காத மறையே நீ என்னையாளவாராய், கலையாத கனவாக எனில் உரையவாராய். வாழும் தெய்வம் நீரே என்று உள்ளம் பாடுதே, உந்தன் வருகை தஞ்சம் என்று நெஞ்சம் நாடுதே. தேவா நீ என்னில் வாழவா, வானவா மண்ணை ஆளவா. தேவா நீ என்னில் வாழவா, வானவா மண்ணை ஆளவா. உந்தன் வேதம் தேசம் பேசும், மனதோடு மனம் சேரவா. கண்கள் தேடும் என் சோகம் தீரும், நலம் காண வளம் காணவா. ஒரு நாளும் ஒரு போதும் மறவாத தெய்வமே, மறுத்தாலும் வெறுத்தாலும் விலகாத தெய்வமே. ஒரு நாளும் ஒரு போதும் மறவாத தெய்வமே, மறுத்தாலும் வெறுத்தாலும் விலகாத தெய்வமே. தேவா நீ என்னில் வாழவா, வானவா எம் மண்ணை ஆளவா. நீங்க
நீங்காத மறையினில் என்னையாளவாராய் கலையாத கனவாத என்னை உரையவாராய். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, விண்ணகத்தின் உணவால் ஊட்டம் பெற்ற நாங்கள் உம்மை பணிந்து வேண்டுகின்றோம். ஏழைகளுக்கு நற்செய்தி அறிவித்து உம் திருமகனை பின்பற்றிய புனித வின்சென்டின் எடுத்துக்காட்டினை கூறும் நாங்கள் அவருடைய பாதுகாவலால் உதவி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. சந்திரனைப் போல் அழகுள்ளவராய், சூரியனைப் போல் ஒளியுள்ளவராய், விடியற் காலை போல் காட்சி தரும் புனித ஆரோக்கிய அன்னையின் பேராலயத்தில் கூடியிருக்கும் நாம் அனைவரும் நமக்கு வேண்டிய விண்ணப்பங்களை என்னிடம் நம்பிக்கையோடு எடுத்துச் சொல்வோம். என்னை அனுப்பியவரின் திருவுளத்தை நிறைவேற்றுவதும் அவர் கொடுத்த பணியை செய்து முடிப்பதுமே என் உணவு என்ற வார்த்தைக்கு ஏற்ப திரு அவை வழிநடத்தும் எங்கள் திருத்தந்தை இல்லையோ, எங்கள் ஆயர் சகாயராஜ், இப்பேராலயத்தில் பணியாற்றும் அருள் தந்தையர்கள், அருள் சகோதரிகள் அனைவரும் தம் பணியில் உமது மாட்சிக்காகவும் அன்னையின் பொருளுக்காகவும் உழைத்து உடல் உள்ள சகமுடன் நலமுடன் பணியாற்ற இறைவாவுமே மன்றாடுகிறோம். நம்பிக்கையை அடிப்படையாக கொண்டு வாழ்வை கட்டி எழுப்புங்கள் என்றவும் வார்த்தைக்கு ஏற்ப எங்கள் பங்கு மக்களையும் திருத்தல தந்தை வழிகாட்டுதலில் திருத்தல வளர்ச்சிக்கும் அன்னையின் மாட்சிக்கும் பணியாற்றும் பேராலய தன்னார்வ பணியாளர்களையும் ஆசிர்வதித்து அன்னையின் பரிந்துரையில் அருள் வாழ்விலும் பொருள் வாழ்விலும் சிறந்திட இறைவா உம்மை மன்றாடுகிறோம். அறிவு கூர்மை கொண்டோரின் ஆட்சி சீராய் அமையும் என்ற வார்த்தைக்கு ஏற்ப எங்கள் நாட்டு தலைவர்கள், அரசு பணியாளர்கள் மக்களின் அடிப்படை தேவை நிறைவேற்றி உண்மையுடன் நீதியுடன் தம் அறிவு கூர்மையால் மக்களை வழிநடத்திட தியாக உள்ளத்துடன் பணிபுரிய அருள் வரங்களை பொழிந்திட இறைவா உம்மை மன்றாடுகிறோம். கொடுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும் என்ற வார்த்தைக்கு ஏற்ப திருத்தலத்தின் வளர்ச்சிக்கும் திரு பயணிகளுக்கும் பங்கிற்கும் உதவி செய்யும் அனைவரும் தங்கள் வாழ்வில் எல்லா அருளும் ஆரோக்கியம் நிரம்ப பெற்று வரங்கள் நிறைந்த வளமான வாழ்வு வாழ
இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். உமது மனம் விரும்புவதை அவர் உமக்கு தந்துருள்வாராக என்ற உம் வார்த்தைக்கு ஏற்ப அன்னையின் பரிந்துரை நாடி திருவழிபாட்டில் பங்கேற்போர், ஆன்ம மண்டலம் தேடுவோர், மரண பயத்திலிருந்து விடுதலையை தேடுவோர், புறக்கணிக்கப்பட்டோர், வறுமையுற்றோர், வேலையின்றி தவிப்போர், திருமணத்திற்காக காத்திருப்போர், குழந்தை வரம் வேண்டுவோர், குடும்ப ஒற்றுமைக்காக இயங்குவோர், கல்வியிலும் ஞானத்திலும் சிறந்திட விரும்புவோர், இறை அழைத்தலை தேர்ந்து கொள்ள விரும்புவோர், இன்னும் பல்வேறு தேவைகளுக்காக ஜெபிப்போர் அனைவருடைய எண்ணங்களையும் மன விருப்பங்களையும் நிறைவேற்றி தந்திட இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். Let us in a special way remember our brethren who are taking part with faith in this sacred liturgy through Shrine Web TV. இப்போது நமது தனிப்பட்ட தேவைகளுக்காக மௌனமாக மன்றாடுவோம். Now in silence, let us pray for our personal intentions before the Lord. நாம் அனைவரும் ஒருமித்த குரல் இறைவனை தந்தை என்று அழைத்து நம்பிக்கையோடு மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாம் இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். கிறிஸ்துவின் வாக்குறுதிகளுக்கு நாங்கள் தகுதி உள்ளவர்களாகும்படியாக இறைவனின் புனித அன்னையே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மன்றாடுவோமாக. இறைவா, எங்களின் மன்றாட்டு கனிவை செவிசாய்த்து கொண்டிருப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீர் எங்கள் போடம் என்று உம்மீது முழு நம்பிக்கை வைத்துள்ள எங்களை ஒருபோதும் கைவிடாதேயும். புனித ஆரோக்கிய அன்னையின் பரிந்து பேசுதலால் எங்களை தொடர்ந்து ஆஸ்வதித்தருளும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியா உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். புனித ஆரோக்கிய அன்னையின் ஆசீர் பெற மன்றாடுவோம். ஆற்றலும் அன்புமிக்க இயேசுவை கையில் ஏந்தி காலமெல்லாம் கடலோரம் காத்திருக்கும் புனித ஆரோக்கிய அன்னை, இப்பேராலயத்தில் கூடியிருக்கும் பக்தர்கள் மற்றும் இணையதளம் சமூக ஊடகங்கள் வழியாக பங்கேற்கும் அனைவரையும் ஆசீர்வதி. இவர்களின் மனம் சோர்ந்து போகும்போது பால்கார பாலகனின் பால் குடத்தை பொங்கச் செய்தது போல இவர்களின் மனங்களையும் மகிழ்ச்சியால் பொங்குவை. இவர்கள் தோல்வியால் துவண்டு போகும்போது நடக்க இயலாது நடக்க வைத்ததைப் போல இவர்களையும் எழுந்து நடக்க வையும். இவர்கள் துன்பக்கடலில் தத்தளித்து தடுமாறும் போது போர்ச்சுகீசிய மாலுமிகளை கரை சேர்த்ததைப் போல இவர்களையும் கரை சேர்த்தரலும். வரம் பெற்று தரும் புனித ஆரோக்கியனின் ஆசி உங்களோடு என்றும் தங்குவதாக. May Jesus touch you and heal you through the loving hands of dear mother, Our Lady of Welhagen. எல்லாமல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. ஆமென். மரியே மாதவமே மாசில்லாத கன்னிகை, தேவலோக திரவியமே வாழ்க வாழ்கவே.
அழகு இறையருளின் ஓவியமே எங்கள் அன்பின் காவியமே மாமரியே மாதவமே மாசிலாத கன்னிகை தேவலோக திரவியம் வாழ்க வாழ்கவே. பாழ்நிலவு திருமுகமாய் பளிங்கு ஒளி கருவிலியா இல்புருவ மணியழகாய் கார்கூந்தல் அழகு கொண்டார். வானிலவு திருமுகமாய் பழுகு ஒளி கருவிழி வீழ்புருவ மணியழகாய் கார்கூந்தல் அழகு கொண்டாய். மலர்விழியில் ஒளி அழகில் ஒளி சிதறும் வைரவழகில் உன்னை பாடினேன் அம்மா தஞ்சம் தேடினேன். பொன்னொழியே முழுமதியே என்னை என்றும் ஆடும் அம்மா மாமரியே மாதவமே மாசிலாத கன்னிகை தேவலோக திரவியம் வாழ்க வாழ்கவே. மாமரியே மாதவமே மாசிலாத கன்னிகை தேவலோக திரவியம் வாழ்க வாழ்கவே.